இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா அல்ஜீப்ரா ஆஃப் வெக்டர்ஸ். வெக்டர்ஸோட அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா அப்படின்னா வெக்டரை நீங்க ஒரு இங்கிலீஷ் லெட்டரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. சே எக்ஸாம்பிள் ஏ போட்டு மேல ஒரு ஏரோ மார்க் போட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ வெக்டர். பி போட்டு மேல ஒரு ஏரோ மார்க் போட்டீங்கன்னா இதுக்கு பேரு பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டருக்குமே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? ஏ வெக்டர் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு எண் மதிப்பு இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம்? இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ ஆக்சுவலா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு சொல்லுவீங்க. இதோட மேக்னிடியூட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய முறைக்கு பேர் என்ன பேருன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் which is simply a. இப்போ உதாரணத்துக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏ வெக்டர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இதுதான் ஏ வெக்டர்னு சொல்றீங்கன்னா ஏ வெக்டரோட மேக்னிடியூடுக்கு அர்த்தம் என்னன்னா ஏ இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. சே எக்ஸாம்பிள் ஏங்கிற பாயிண்ட் ஆரம்பிச்சு பிங்கிற பாயிண்ட்ல முடியுது. அப்போ ஏ வெக்டரோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஏபியோட லென்த். இந்த ஏபி வேல்யூ தான் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் which is also known as a. நீங்க எப்படி வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஏ வெக்டருக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குது ஒன்னு. ரெண்டாவது இந்த ஏபி வெக்டர் தட் இஸ் ஏ வெக்டர் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல இருக்குது. உதாரணத்துக்கு இந்த டைரக்ஷனை நீங்க ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த ஆங்கிள் சொல்லலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குது. சோ இட் ஹேஸ் சம் ஸ்பெசிபிக் டைரக்ஷன். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு வெக்டர் ஏ வெக்டர். இதே மாதிரி பி வெக்டருக்கும் we have magnitude எண் மதிப்பு இருக்கும். that is modulus of b vector which is equal to so இந்த b க்கு என்ன அர்த்தம்? இந்த b வெக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. bங்கிற பாயிண்ட்ல இருந்து cங்கிற பாயிண்ட் வரைக்கும் bc அப்படிங்கறது தான் I am saying b வெக்டர்னு சொல்றேன்னா மாடுலஸ் ஆஃப் b வெக்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த bc ஓட இந்த லென்த், இந்த b வெக்டரோட நீளம் தான் வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். It is also known as bc or else we can say b. உதாரணத்துக்கு நான் இந்த ab ஓட வேல்யூவை, அதாவது மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் that is a எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். இதை நான் 5 ன்னு வச்சுக்கிறேன். இந்த லென்த் நான் என்ன வச்சுக்கிறேன்? 5 ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் bc வெக்டர் or else மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் simply known as b or else bc எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த லென்த்தை நீங்க என்னன்னு வச்சுக்கிறீங்க? 3 ன்னு வச்சுக்கிறீங்க. இந்த b ஓட லென்த் என்னன்னு வச்சுக்கிறீங்க? 3 ன்னு வச்சுக்கிறீங்க. இப்ப அல்ஜீப்ரா அப்படின்னா இந்த a வெக்டரையும் b வெக்டரையும், இது ஒரு வெக்டர் இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணா எப்படி ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணா எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்றதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், சப்ட்ராக்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அடிஷன் எப்படி பண்றது, சப்ட்ராக்ஷன் எப்படி பண்றது. சோ a வெக்டர் பிளஸ் b வெக்டர் இதோட மீனிங் என்ன, a வெக்டர் மைனஸ் b வெக்டர் இதோட மீனிங் என்ன, இதைத்தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் we are going to see addition of vector a vector plus b vector. இதுக்கான மீனிங் பார்க்க போறோம். நான் முன்னாடி சொன்னதை இங்கேயும் நான் வரைகிறேன். பட் இங்க வரையறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நார்மலா நீங்க ஒரு வெக்டர் ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அதாவது கிராஃப் வரைவீங்க இல்லையா, அந்த கிராஃபை ரெப்ரசென்ட் பண்ணி காமிங்க. அப்பதான் இந்த வெக்டர் எங்க இருந்து எங்க பார்க்க இருக்குது அதோட டைரக்ஷன் உங்களுக்கு கிளியரா புரியும். என்ன சொல்ற, ஒரு வெக்டரை நீங்க வரையறதுக்கு ஏ வெக்டரை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃப்ல அதை ரெப்ரசென்ட் பண்ணி பழகுங்க. சோ நம்ம கேஸ்ல இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இப்ப நான் ஏ வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏ வெக்டரை நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். This is a vector. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி a, இது b. ஓகேயா? சோ இந்த லென்த் தான் என்ன, a வெக்டர். அதே மாதிரி b வெக்டரை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறேன் அப்படின்னா,
இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வருது, இப்படி வருது. திஸ் இஸ் மை பி வெக்டர், பி ல இருந்து சி வரைக்கும். சோ ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஏபி வெக்டர். உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். பி வெக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் பிசி வெக்டர். ஏ வெக்டரோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் which is the length of AB. பி வெக்டரோட மேக்னிடியூட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் which is the length of BC. சோ இந்த லென்த் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் தான் ஏ வெக்டரோட எண் மதிப்பு வேல்யூ. இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா பி வெக்டரோட எண் மதிப்பு. ஓகே, நவ் இந்த ரெண்டு லென்த்தையும் நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். முன்னாடியே நான் சொன்னேன், இந்த லென்த்தை நீங்க ஒரு 5னும் இந்த லென்த்தை ஒரு 3னும் வச்சுக்கோங்க. இந்த லென்த்தை 5னும் இந்த லென்த்தை 3னும் வச்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிளி இந்த ரெண்டு லென்த்தையும் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா ஏபி பிளஸ் பிசி பாக்குறீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால என்ன சொல்லிட முடியும், 8ன்னு சொல்லிட முடியும். ஆனா இந்த ஏபி பிளஸ் பிசிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஏல இருந்து பி வரைக்கும் இந்த லென்த் 5, பி ல இருந்து சி வரைக்கும் இந்த லென்த் 3, அப்பதான் நீங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த டோட்டல் லென்த் எப்படி இருக்குது, இப்படி பார்க்க இருக்குது. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அதோட டைரக்ஷன் எப்படி பார்க்க இருக்குதுன்னா இப்படி பார்க்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பட் நம்ம கேஸ்ல ஏல இருந்து பி வரைக்கும், ஏல இருந்து பி வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது, தட் இஸ் ஓகே. ஆனா பி ல இருந்து சி வரைக்கும் இப்படி கிடையாது. எப்படி இருக்குது, பி ல இருந்து சி வரைக்கும் இப்படி கீழே பார்க்க இருக்குது, ஸ்ட்ரைட்டா. பி ல இருந்து சி வரைக்கும் எப்படி இருக்குது, கீழே பார்க்க இருக்குது. அப்போ இந்த வெக்டரை இன்க்ளூட் பண்ணி எப்படி ஆட் பண்றது, இந்த டைரக்ஷனை இன்க்ளூட் பண்ணி எப்படி ஆட் பண்றது. வெறும் ஏபி பிளஸ் பிசினா நீங்க என்ன அர்த்தம், நீங்க சிம்பிளா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு நடந்து போறீங்க. ஏபி 5, பிசி 3, அப்ப மொத்தம் 8 மீட்டர் நடந்து போறீங்கன்னு அர்த்தம். வெக்டர்ல வரும்போது, வெக்டர் அடிஷன்ல வரும்போது எப்படி நடக்குது பாருங்க. வெக்டர் அடிஷன்ல இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 நடக்குது, 5 தூரம் 5 மீட்டர். இங்க இருந்து இங்க வரைக்கும் 3 மீட்டர். இப்போ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படின்னா என்ன, ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர். யூ ஆர் நாட் சிம்பிளி ஆடிங் ஏபி பிளஸ் பிசி. ஏபியும் பிசியும் வெறுமனே கூட்டல, அந்த வெக்டரோட கூட்டுறீங்க. அப்படின்னா நீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க போறீங்க, ஏல ஆரம்பிச்சு சிக்கு போறீங்க. இதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ். அப்ப ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏசி வெக்டர்னு அர்த்தம். ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர்னா ஏசி வெக்டர். இதுதான் உங்களோட மெயின் கோல். அப்ப இது 5, இது 3 அப்படின்னா இந்த லென்த் இருக்கு பாத்தீங்களா ஏசி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணும், இந்த ஏசி தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்படி வந்து நீங்க ஏல இருந்து சிக்கு போனோம்னா, ஏல இருந்து சிக்கு போனோம்னா ஸ்ட்ரைட்டா இப்படி வருவீங்களா இல்ல இப்படி சுத்தி வருவீங்களா, பிக்கு போயிட்டு சிக்கு வருவீங்களா. ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே பக்கம் வரதான் பார்ப்போம். ஆல்ரெடி நீங்க பிசிக்ஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாப்பீங்க. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளேஸ் ஃப்ரம் ஏ டு சி, ஏல இருந்து சிக்கு நீங்க டிஸ்பிளேஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஏல இருந்து சிக்கு ஷார்ட்டா நீங்க எப்படி டிராவல் பண்ண முடியும், அதுதான் அது ஏசியோட அர்த்தம். ஏசியோட அர்த்தம் என்ன, ஏல இருந்து சிக்கு ஷார்ட்டா எப்படி போக முடியும். சோ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது அல்தோ இது வந்து பார்த்தோம்னா 5, இது 3 அப்படின்னாலும் இந்த ரெண்டு வெக்டரையும் கூட்டினீங்க அப்படின்னா இதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் தான் இருக்கும், which is the length of AC. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா length of AC, length of AC. நம்ம கணக்குல இப்படி பாத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு பாத்தீங்கன்னா அது வேற. ஏ வெக்டரோட மேக்னிடியூட் என்ன 5, பி வெக்டரோட மேக்னிடியூட் என்ன 3. சோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8. இதுக்கு இது இல்லைங்க. இங்க என்ன அப்படின்னா
ஏயும் பியையும் ஆட் பண்ணுங்க. அப்ப இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோட அர்த்தம் எங்க என்ன வந்துருது? டைரக்ஷன் இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணணும். டைரக்ஷன் இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏல ஸ்டார்ட் பண்ணி சில முடியணும். அப்ப ஏசி தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்றதுக்கான அர்த்தம். இது ரெண்டையும் வெக்டர்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் வெக்டர்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஏசி தான் அதுக்கான அர்த்தம். சோ ஈவன் தோ அதோட மேக்னிடியூட் வந்து பார்த்தோம்னா 5 பிளஸ் 3 ரெண்டு டிஃபரெண்டா இருந்தாலும் ஏசின்னு பார்க்கும்போது ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஏசி அப்படிங்கிறது என்ன? ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். இதுதான் என்ன? அடிஷன் ஆஃப் வெக்டருக்கான அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்றேன், இதை வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏபி, திஸ் இஸ் யுவர் ஏ வெக்டர். இது வந்து பாத்தீங்கன்னா பிசி, இது வந்து பாத்தீங்கன்னா உங்க கேஸ்ல பி வெக்டர். அப்ப ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. ஏல இருந்து சிக்கு தானே போறீங்க, அப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஏசி வெக்டர் தான் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டருக்கான மீனிங். சரியா? அப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் லென்த் which is the length of AC, not a plus b. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது என்ன வராது? 8ன்னு வராது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களோட புரிதலுக்காக. அதே மாதிரியே வச்சுக்கலாம். இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் யுவர் ஏ வெக்டர். நான் ஏ வெக்டரை என்னன்னு வச்சுக்க போறேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இந்த லென்த்தை வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இது பி, இது சி, இந்த இத வந்து பி வெக்டர்னு வச்சுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் என்னன்னு வச்சுக்க போறேன்னா 3ன்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் தி லென்த் ஆஃப் பிசியை 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ சிம்பிளி ஏ பிளஸ் பி அப்படின்னா சிம்பிளி ஏ பிளஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபில இருந்து ஏபி பிளஸ் பிசின்னு அர்த்தம். ஏல இருந்து பிக்கு நடந்து பில இருந்து சிக்கு நடக்கிறதுன்னு அர்த்தம். வெறுமனே வந்து டைரக்ஷன் இல்லாம கூட்டிங்கன்னா ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவுப்பா? 4, பில இருந்து சிக்கு போறதுக்கு எவ்வளவு? 3, அப்ப 7. சரியா? இதைத்தான் நம்ம எப்படின்னு சொல்றோம்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு சொல்றோம். நான் ஆனா இங்க சொல்ல போறது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணி அதுக்கு மாடுலஸ் பாக்குறேன், அதோட எண் மதிப்பு பாக்குறேன். அப்ப ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். அப்ப இந்த பாயிண்ட் ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்ல முடியுது. அப்ப இதுதான் என்ன? ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். அப்ப இந்த லென்த் வேணும் உங்களுக்கு. என்ன லென்த் வேணும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர்னா என்ன அர்த்தம்? ஏசின்னு அர்த்தம். அப்ப ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. ஏ பிளஸ் பி அப்படின்னா அது வேற, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படிங்கிறது வேற. ரெண்டு வெக்டரையும் கூட்டிட்டு அதுக்கு மாடுலஸ் பாக்குறது அப்படிங்கிறது வேற. இப்போ வாட் இஸ் தி லென்த் ஆஃப் ஏசி? வாட் இஸ் தி லென்த் ஆஃப் ஏசி? இது ஒரு நார்மல் ட்ரையாங்கிள், இல்லாட்ட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ஒரு செங்கோண முக்கோணமா இருக்குது. இதுல நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த லென்த் 4, இந்த லென்த் 3 அப்படின்னா ஏசி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் which is root of 25 வரும். அப்ப ஏசி என்ன? 5. அப்ப மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னு பாருங்க, 5 தான் இருக்குது. அதாவது இந்த லென்த் என்ன? 5 தான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய வெக்டர் அடிஷனுக்கான மீனிங். நீங்க ஏல இருந்து பிக்கு போய் பில இருந்து சிக்கு போனீங்கன்னா ஆக்சுவலா நீங்க டிராவல் பண்ண வேண்டிய தூரம் என்ன? 7. இது நீங்க டைரக்ஷனை இன்க்ளூட் பண்ணாம ஆட் பண்ணீங்கன்னா, டைரக்ஷனை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா தட் இஸ் வெக்டர்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போக வேண்டிய தூரம் என்ன? 5. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது என்ன? 5 தான். அப்போ இங்க இருந்தே நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடிஷன் ஆஃப் வெக்டர்ல ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை நீங்க தெரிஞ்சு வச்சுக்குவீங்க. என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணி அதுக்கு மாடுலஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா மாடுலஸ் பாக்குறத விட கண்டிப்பா எப்படி இருக்கும்? சின்னதா தான் இருக்கும். இந்த வேல்யூ இதை விட சின்னதா தான் இருக்கும், ஆர்எல்ஸ் ஈக்குவலா இருக்கும். இது எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் பி வெக்டர் வந்து 0 இருந்தா ஈக்குவலா இருக்கும். பி வெக்டர் 0 போட்டீங்கன்னா இங்கேயும் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு வரும், இங்கேயும் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு வரும். சோ அந்த கேஸ்ல ஈக்குவல் இருக்கும். மத்த எல்லா கேஸ்லயுமே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஏயும் பியையும்
வெக்டர்ல ஆட் பண்ணி அதுக்கு எண் மதிப்பு கண்டுபிடிக்கிறது தனித்தனியா எண் மதிப்பு கண்டுபிடிச்சு ஆட் பண்றதை விட கம்மியா தான் இருக்கும். தனித்தனியா எண் மதிப்பு கண்டுபிடிச்சு ஆட் பண்றதுன்னா 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி 8 வருது. பட் இங்க ஏசியோட லென்த் அதை விட கம்மி. இங்க 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி 7 வருது. பட் ஏசியோட லென்த் வெறும் 5 தான். 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 plus 3. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 plus 3. சோ அப்ப இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டர்ல இருந்து கத்துக்கிறோம். சோ அப்ப வெக்டர் அடிஷன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே என்ன, எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு எந்த பாயிண்ட்ல முடியுது. ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டரையும் நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஜாயின். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அடிஷன் ஆஃப் வெக்டரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, அடிஷன் ஆஃப் வெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ரூலை யூஸ் பண்ண போறோம், ஒரு லா யூஸ் பண்ண போறோம். அந்த லாவை தான் பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் என்ன சொன்னனோ அது அப்படியே ஒரு ரூலா நான் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். என்ன? ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இது என்ன ட்ரையாங்கிள் லா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், இது என்ன? ஏபி வெக்டர். இது என்ன? ஏபி வெக்டர். அடுத்து இன்னொரு பாயிண்ட் நான் வரையறேன். இது பிங்கிற பாயிண்ட், இது சிங்கிற பாயிண்ட். இது என்ன? இது என்ன? பிசி வெக்டர். இது என்ன? பிசி வெக்டர். ஓகேயா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு ஆட் ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஏல ஸ்டார்ட் பண்ணி சில முடியறன்னு அர்த்தம். ஏல ஸ்டார்ட் பண்ணி சில முடியறன்னு அர்த்தம். அப்போ இந்த ஏசி வெக்டர் இருக்கு இல்லையா, இதுதான் யாரு? ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டரா இருக்கும். ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டரா இருக்கும். அப்போ இந்த ரூலை நான் எப்படி எழுதுறது? ரெண்டு வெக்டரை நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ரெண்டு வெக்டரை நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணணும்? உதாரணத்துக்கு ஒரு வெக்டர் இப்படி இருக்குது, திஸ் இஸ் ஏபி வெக்டர், இது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அனதர் வெக்டர் இப்படி இருக்குது, இங்க நான் வரைஞ்சிருக்கேன், இங்க வரைஞ்சிருக்கேன். இது பிசி வெக்டர், இது என்ன? பி வெக்டர். இப்போ இந்த ரெண்டு வெக்டரையும் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி இந்த ரூலை யூஸ் பண்றது? ட்ரையாங்கிள் லாவை எப்படி யூஸ் பண்றது? அதை எப்படி எழுத போற அப்படின்னா, ட்ரையாங்கிள் லாவை எப்படி எழுத போற அப்படின்னா, இஃப் டூ வெக்டர்ஸ், ரெண்டு வெக்டர், யாரு? ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், அந்த ரெண்டு வெக்டரையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும், ஆர் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் as well as direction. in magnitude and direction. அதாவது அந்த ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூடையும் எடுத்துக்கணும், அதோட டைரக்ஷனையும் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, by the sides of triangle, by the sides of triangle taken in order, taken in order. அதாவது இந்த ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் ஒரு ட்ரையாங்கிளோட சைடா எடுத்துக்கணும், தொடர்ச்சியான சைடா எடுத்துக்கணும். எப்படி? இப்போ ஏபி பிசி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஆட் பண்ணணும்னா, நான் அதே இதை இங்க வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இது ஏபி, பிசி இங்க இருக்கு இல்லையா, இந்த பிசி எப்படி வரையணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரையணும். எப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வரையணும்? இந்த பில இருந்து கரெக்டா பிசி இந்த இது என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இங்க வரையணும். இது பிசி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது என்ன? நம்மளோட ஏ வெக்டர், இது என்ன? நம்மளோட பி வெக்டர். சோ இது ரெண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட அடுத்தடுத்த சைடா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இஃப் டூ வெக்டர்ஸ் பை தி சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தென் their sum, then their sum யாரு? ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணப்படும்? will be represented by the third side, by the third side of triangle. ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடு என்ன ஆகும்? ரெப்ரசன்ட் பண்ணப்படும். ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடு யாரு? ஏசி. இந்த ஏசி வழியா தான் என்ன பண்ணப்படும்? இந்த ரெண்டோட அடிஷன் என்ன ஆகும்?
ரெப்ரசன்ட் பண்ணப்படும். ஓகேயா? இஸ் தட் கிளியர்?